அவ்வளவு ஈஸியா ஒரு நடிகரோட நடிப்பையோ இல்ல ஒரு நடிகையோட நடிப்பையோ நாம புகழ்ந்து பேசுனது கிடையாது, பாராட்டினது கிடையாது. அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது ஏனோ இந்த படத்தோட ஹீரோயினை புகழணும், அவளோட நடிப்பை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுது. ஸ்டார்டிங்ல ஒரு பொறுப்பான அம்மாவா இருக்கும்போது அவளோட நடிப்பும், கிளைமேக்ஸுக்கு போகும்போது அவளோட நடிப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த வளர்ச்சியை, அந்த மாற்றத்தை ஏணி வச்சாலும் எட்டி பார்க்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு ஒரு படு பயங்கரமான நடிப்புல மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது. சிலர் ஒரே தப்புல ஓஹோன்னு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாமளே அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறோம். ஒரே தப்பு ஓஹோன்னு உங்களால செட்டில் ஆக முடியும், பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது மெஜாரிட்டியான பேரு பண்ணுவோம்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் தரேன். ஒரு கொலையோ ஒரு திருட்டோ இப்படி எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு சடங்கு மட்டும் நீங்க பண்ணா போதும், ஓஹோன்னு உங்களுக்கு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கும். சொத்து வேணுமா சொத்து கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் வேணுமா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டாதவங்க எல்லாம் உருப்படாம போயிடுவாங்க, உங்களை பத்தி புரணி பேசுறவங்க எல்லாம் புடனி அடிக்க ஓடுவாங்க. இப்படி எல்லா நல்ல விஷயமும் நடக்கும், ஒரே ஒரு சடங்கு மட்டும் நீங்க பண்ணா போதும். அப்படி இருக்கையில நீங்க அந்த சடங்கை பண்ணுவீங்களா? இதான் கேள்வி. 10 கோடி என்னங்க 100 கோடி கிடைக்கும், பண்ணுவீங்களா? ஆமாவா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. அப்புறம் நம்ம படத்தோட ஸ்டோரிக்குள்ள போலாம். போட்டாச்சா? சரி. அவன் பொண்ணு கிடைக்காம திரியிறாங்க. இங்க ஒரு கிழவி பேய்க்கு பொண்ணு பாக்குது. எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா? அதை பத்தி தான் இந்த படத்துல பார்க்க போறோம். தி டீமன்ஸ் பிரைடுன்னு 2025 வந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த சடங்கை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஒரு கிழவி, ஆமா பாட்டின்னு எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்ல, கிழவின்னு தான் சொல்லணும். இவள ஒரு சேவலை அறுத்து அதோட குடலு கொந்தானி எல்லாம் தூக்கி போட்டு அந்த சேவலோட ஈரலை மட்டும் அப்படியே பச்சையா அந்த சடங்கு செய்யறவங்க சாப்பிடணும். அப்புறம் அந்த சேவலோட ரத்தத்தை எல்லாம் அப்படியே சடங்கு செய்யறவங்களோட உடம்பு முழுக்க பூசி விடணும். ரத்த குளியல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குளியல். அப்புறம் அந்த அம்மா சொல்ற சில மந்திரங்களை சொல்லணும். சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், பேயோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கல்யாணம் முடிஞ்ச அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் நைட் தான். அதுக்கு கூட பாட்டிமா பூ அலங்காரம் எல்லாம் பண்ணி ரெடியா செட் பண்ணி வச்சிருக்குது. என்ன வித்தியாசம்? பாலும் பழமும் கேட்போம், அதுக்கு பதிலா இங்க முட்டை, சேவலோட ஈரல், இந்த ஐட்டங்கள் வைக்கப்பட்டு இருக்கும். அடுத்த நொடி பார்த்தா போத்தி இருந்த தெரை புடுங்கப்படுது. அப்படியே காத்திலேயே 2 கை உருவாகும். மூஞ்சி முகரெல்லாம் தடவி சரட்டுன்னு கீழே சாய்க்கும். கட் பண்ணா இப்ப நாம பிளாஷ்பேக்கு போறோம். ஒரு கார்ல நம்ம ஹீரோயின் போய்கிட்டு இருக்கா. போய்கிட்டு இருக்கும்போது எஃப்எம்ல 106.6 கிராண்ட் ரேடியோ, அந்த எஃப்எம்ல ஒரு செய்தி ஓடுது. ஒரு 30 வயசு லேடி ஒருத்தவ சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டா. தான் பெத்த 3 பிள்ளைகளோட சங்க அறுத்து ஒரு அம்மா கொலை பண்ணிட்டாலாம். அப்புறம் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாலாம். இதெல்லாம் நடக்கும்போது புருஷன் வீட்டுல இல்லையா. இப்படி ரேடியோல ஓடிக்கிட்டு இருக்குது. ஹீரோயின் பக்கத்திலேயே ஒருத்தி உட்கார்ந்து வந்துட்டு இருக்கால, அவ நம்ம பார்க்க போற அந்த குடும்பத்துல இளைய மருமகள். வண்டி ஓட்டிட்டு போற நம்ம ஹீரோயின் மூத்த மருமகள். பின்னாடி ஒருத்தி அழகா உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்கா இல்லையா, அவ. இவங்க 2 பேருக்கு நாத்தனா. நாத்தனானா என்ன அர்த்தம்? பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற இவளோட அன்னைகளை தான் அவங்க 2 பேரும் கட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மூத்த அண்ணனை கட்டினது வண்டி ஓட்டிட்டு இருக்கிற நம்ம மூத்த மருமக. இளைய அண்ணனை கட்டினது பக்கத்துல உட்கார்ந்துட்டு வர்ற அந்த பிரெக்னன்ட் லேடிய. இவங்க எல்லாருமே மார்க்கெட்ல தான் வேலை பார்க்கறாங்க. சிக்கன் கடை நடத்துறாங்க. பச்சையாவும் கொடுப்பாங்க, வேக வச்சும் கொடுப்பாங்க. அங்க ஒரு பாய் ஒருத்தவர் இருக்கிறார், பக்கத்துல தான் வேலை பார்த்துட்டு இருப்பார். இளைய மருமக இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பெத்துக்க போறா. அந்த நிலைமையில கூட இவ வேலை பார்க்கறாளே, இவளை பாராட்டலான்னு நீ நினைச்சிட வேண்டாம். பின்னாடி போகும்போது தெரியும். சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. பாய் வந்து நேத்து நான் கொடுத்த ஆர்டர் எங்கன்னு கேட்கும்போது, நேத்தே பாயோட பேர் எழுதி ஒரு கவர்க்குள்ள போட்டு சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாலாம். இங்கதான் இருக்கு, அதை பாத்தியான்னு கேட்டதுக்கு, என்ன சந்தேகப்படுறியா, என்ன சந்தேகப்படுறியான்னு அவ கேட்கறா. ஏதாவது புக் ஆகி ரெடியா இருந்துச்சுன்னா எங்க கிட்ட சொல்லணும், சொல்லாம போனா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா திமிரா பேசுறாங்க. இப்ப எத்தனை மாசமா நீ கர்ப்பம் அப்படின்னு பாய் கேட்கும்போது 7 மாசம்னு சொல்லுவா. பாய் கிட்ட நம்ம ஆட்கள் கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கையோட நாங்க சிக்கனை வெட்டி கொடுக்குறோம், க்ளீன் பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல அவரும் சரின்னு வெயிட் பண்றேங்கிறாப்ல. 7 மாச கர்ப்பிணியா இருந்து மார்க்கெட் பக்கம்லாம் வர்றியே, வேலை பாக்குறியே, பெரிய விஷயம்னு பாய் பாராட்டும் போது நான் என்ன பண்ண முடியும்? வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தா சோம்பேறின்னு சொல்லிடுவாங்க. அதனால உதவிக்கு வர்றேன், ஏதோ உங்க ஆர்டரை மாத்தி வச்சிட்டேன் போல, கொடுத்துட்டேன் போல, அதை எவ்வளவு பெரிய குத்தமா சொல்றாங்கன்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு ஒரு மாரியாவே பேசுறா. என்ன பத்தி ஏன் பேசுறேன்னு மூத்த மருமகள் கேக்குறா. ஆமா, ஏதாவது சொல்லிட்டு போகணும் வைக்கணும்னா வத்துமுறா பேசுறா. இப்படி மூத்த மருமகளும் இளைய மருமகளும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு பொண்ணு நாத்தனா கிட்ட போய், வீட்டுக்கு வந்த ஒரு மருமகளை சமாளிக்கிறதே கஷ்டம், உன் வீட்டுல மொத்தம் 2 மருமக வந்திருக்கிறாங்க, 2 அண்ணிங்க, உங்களுக்கு எப்படி சமாளிக்க போறியோ, 2 பேரையும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணு, அப்பதான் உனக்கு நல்லது அப்படின்னு பாய் ஒரு அட்வைஸ் போட்டு போறார். இப்ப வீட்டுல மூத்த மகனை பாக்குறான். மூத்த மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு குழந்தை உண்டு. ஆனா பாவம் காலு 2 ஒரு மாதிரியா இருக்கும், வளைஞ்சு போய் கிடக்கும். அதை நிமித்துறதுக்காக ஏதோ சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க. நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடப்பா. இவர் வெளியில வேலை பாக்குறவர், மாசத்துக்கு ஒரு 2 நாள் தான் வீட்டுக்கே வருவார் போல. இங்க கூடயே இருக்க மாட்டீங்களா, எப்ப பார்த்தாலும் போயிடுறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்குது குழந்தை. இந்த வீட்டுல உதவா கரையாத்துகிற இளைய மக இருக்கிறான். அவன் இந்த சேவலை சண்டைக்கு விட்டு அதுல சூதாட்ட ஆடுற ஒரு கேஸ். சேவலையே வளர்த்துக்கிட்டு தெரிவான். இது பத்தாதுன்னு வீட்டுல மாமியார் வீல் சேர்ல தான் உட்காந்துருப்பாங்க. என்ன காலை சாப்பாடு ரெடியா இல்லையா, 1க்கு 2 மருமக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் காலையில 2:30 மணிக்கு அலார வச்சு எந்திரிச்சு சிக்கன் எல்லாத்தையும் வேக வச்சு கிளீன் பண்ணி இங்க இருந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் வித்து அதுக்கப்புறம் திரும்ப இங்க வரணும். எவ்வளவு வேலை. அப்படி வரும்போது கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. குழந்தை ஓடியாந்து அம்மா கூட பாட்டு பாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள போதும் போதும் வாங்கன்னு மாமியார் அங்க இருந்து கடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் பாட்டு எப்ப பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு குழந்தை வந்து கேட்கும். ஏன்னா பசியில இருக்கிறேன், பசியில அப்படித்தான் பேச தோணுங்கிறது மாமியார். வந்தவங்க எல்லாம் மாமியாருக்கு மரியாதை செலுத்துறாங்க. புருஷங்கிட்ட வந்து சாரி கொஞ்சம் லேட்டா
லேட் ஆயிடுச்சு, நான் ரெடி பண்றேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறா மூத்த மருமக. மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலை இருக்குது, 2:30 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாம சீக்கிரம் போயிட்டேன், இப்ப ரெடி பண்ணிடுறேன், சீக்கிரம் வந்து சமைக்கலாம்னு பார்த்தேன், அதுவும் லேட் ஆகி போச்சுன்னு பேசுவா. இளைய மருமக முந்திக்கிட்டு, ஏன் மாமியாரே நான் என்ன பண்ணட்டும், குடிஞ்சு நிமிர கூட என்னால முடியல, ஏதோ நான் மார்க்கெட்டுக்கு உதவிக்கு போறதே பெரிய விஷயம், மூத்த மருமக சமைச்சிட்டு வந்திருப்பான்னு நான் நினைச்சேன்னு அழகா போட்டு விட்டா. சரி பரவாயில்ல, இப்ப நான் சமைக்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எது பண்ணாலும் டேஸ்டா இருக்காது, பண்றத கொண்டா அப்படின்னு பேசுது. இப்படி எல்லாம் பேசும்போது புருஷங்கார சப்போர்ட்டுக்கு வரலையேன்னு இவளுக்கு கொஞ்சம் வருத்தம். சரி நீ இப்பயும் போய் சமைக்க போறது இவதான், வேலை பார்க்க போறது இவதான். அதுக்குள்ள மாமியாரி அங்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு பொண்ணுக்கு குடும்ப லட்சணம்னா என்ன, வீட்டுல புருஷனை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், புருஷ வீட்டு ஆளுகளை கவனிக்கணும், அப்புறம் தான் எல்லாம். அதை கூட செய்யலைன்னா என்ன பொண்ணு இவ அப்படின்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு தான் இந்த அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்குது பாவம். அப்புறம் குழந்தைய முத்தா கொடுத்து போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்குது. ஆனா குழந்தைய எப்பவுமே இவ தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வருவா, அதே மாதிரி பிக்கப்புக்கும் இவ தான் போய் குழந்தைய கூட்டிட்டு வருவா. ஆனா இன்னைக்கு நாத்ராவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அது பொறுக்கல மாமியாரிக்கு. ஏன் முன்ன கூட எதுக்கு அனுப்புற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல டெலிவரிக்காக போக வேண்டி இருக்குது, வர லேட் ஆச்சுன்னா அது வரைக்கும் அவ காத்துட்டு இருக்கணும்ல, பொண்ணு ஒரு மாதிரி அறியணும்ல, அதனாலதான் அப்படின்னு சொன்னா எந்த பதிலும் சொல்லாம வண்டியை திருப்பிக்கிட்டு போகுது மாமியார். அடுத்து வழக்கம் போல வேலைக்காக மூத்த பையன் கிளம்பிட்டான். போறதுக்குள்ள அம்மா கொஞ்சம் செலவுக்கு காசு, தம்பியாரனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு தான் கிளம்புவாப்ல. அதுக்குள்ள தம்பியாரனும் பொண்டாட்டி முழுகாம இருக்கிறா, நிறைய வாங்கி கொடுக்கணும், மெடிக்கல்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டு இன்னும் காசை வாங்கிக்கிறான். உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே, அதை விட்டு அண்ணன் காசுலயே ஊதாரித்தனமா தெரியுறான், சேவ சண்டைன்னு தெரியுறான். அதையெல்லாம் பார்த்துட்டு கண்டும் காணாம தான் மூத்த மருமக இருக்கிறா. சரி கிளம்பலான்னு ஒன்னா தான் கிளம்புறாங்க. போற வழியில மீதி காசை கொடுக்குறாப்ல. குடும்ப செலவுக்கு இவர் கொடுத்த காசு பத்தாது, இதுல பாதி காசை வேற தம்பிக்காரன் வாங்கிட்டான். நீ அந்த சிக்கன் பிசினஸ் பண்ணி ஏதாவது சேர்த்து வச்சிருக்க, இல்ல சேவிங் அக்கௌண்ட்ல பணம் இருக்கும்ல, சமாளிச்சிருவேல அப்படின்னு கேட்கறாப்ல. சமாளிச்சிருவேங்கிறா இவ. இப்போ இவ சம்பாதிக்கிற அந்த சைடு பிசினஸ்ல தான் ஏதோ குடும்பம் ஓடுது. சைடு பிசினஸ் பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், மாமியார பார்க்கணும், குழந்தை பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கிறா பார்க்கணும். இவ்வளவு பண்ணியும் யாரும் இவளை பாராட்டி பேசுறது கிடையாது. குறைஞ்சபட்சம் பாராட்ட வேண்டாம், திட்டாமாவது இருக்கலாம்ல, புறணை பேசாமது இருக்கலாம்ல, அதுவும் நடக்குது. சப்போர்ட்டுக்கு நீங்க வருவீங்க, 4 வார்த்தை கேட்பீங்கன்னு பார்த்தா அது கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. கட்ட பொண்டாட்டிக்காக ஒரு வார்த்தை ஏத்து பேசலாம்ல, அவன் கொலையா பண்றான், எழுத்து பேசினா குறைஞ்சா போவீங்கன்னு கேட்கிறா இவ. இவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு பாவம். இப்ப என்ன தனி கொடுத்தன போகணும்னு கேட்கறியான்னு கேட்கறாப்ல. அப்படி போறதா இருந்தா கூட வாடகை செலவுன்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் இவ வேலைக்கு போகும்போது குழந்தை யார் பாத்துக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வரும். இப்ப கொஞ்சம் கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால குழந்தைய பாத்துக்கிறது ஆள் இருக்குதுல்ல, அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்பல பேசுறாரு. இவ டெலிவரிக்காக அங்க உழைச்சிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் பார்த்தா சேவை சண்டையில இளைய பையன் ஜோரா இருக்கிறான். இவ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அவன் இப்படி ஊதாரித்தனமா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் நம்ம தலையெழுத்துங்கிறாப்ல அங்க இருந்து போறாங்க பாவம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொன்னாப்லயே கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. இங்க வந்து பார்த்தா மாமியார் அழுகுது. இளைய மருமக ஆறுதலா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்குது. ஒருவேளை இளைய பையன் இப்படி ஊதாரித்தனமா தெரியறானே, மார்க்கெட்ல பார்த்து 4 பேர் சொல்லிருப்பாங்க, அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்குதோன்னு அவன் நினைக்கிறான். மூத்த மருமக வந்து பார்த்துட்டு என்ன மாமியாரேன்னு பக்கத்துல வந்து நிக்க, புள்ளைய பெத்தா மட்டும் போதாது, கரெக்டா போய் கூட்டிட்டு வரணும், உன் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் தெரியுமான்னு சொல்லி அழுகுது. அத கூட நக்கலா எப்படி பேசுதுன்னு பாருங்க. அவ்வளவுதான், தெரிச்சு ஓடியாரா ஹாஸ்பிட்டலுக்கு. இங்க வந்து பார்த்தா நாத்தனார் ஓடியாந்து மன்னிச்சுக்கங்க, குழந்தைய ரிட்டர்ன்ல பிக்கப் பண்ணணுங்கிறத கொஞ்சம் மறந்துட்டேன், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குழந்தையே ரோட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வர பார்த்திருக்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறா. ஆனா நல்ல பொண்ணு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு பல தடவை கேட்டுட்டா. டாக்டர் கிட்ட போனா குழந்தையோட நிலைமை கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, காப்பாத்துறது கஷ்டம், இருந்தாலும் முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு அழுகையா வருது பாவம். கதறி கதறி அழுகிறா, மயங்கியே விழுகிறா. நாத்தனார் தான் கைத்தாங்களா பிடிச்சுக்கிறாங்க. அங்கேயே உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம கொள்ளாம பிள்ளைய பத்தி ஏன் நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க இந்த லெமன் ரைஸ் விக்கிறதுக்கு ஒரு பாட்டி வரும். இந்த கிழவி லெமன் ரைஸை கொடுத்துட்டு, காசு கூட வேண்டாம், உன் பொல்ல சரியான பிறகு கொடுத்தா போதும், இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இவ சாப்பிடல, வம்படியா கையில கொடுக்குறாங்க. குழந்தை எப்படியும் தேறி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இனி என்ன பண்றதுன்னு பேசும்போது குழந்தையோட உசுரை காப்பாத்துறதுக்கு மருத்துவம் பாக்குறது மட்டும் ஒரே ஆப்ஷன் கிடையாது, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டாக்டர்ஸோ இல்ல ஆபரேஷனோ கை கொடுக்காத நிலைமையில என்ன வந்து பாருன்னு தான் டீடைல்ஸை கொடுத்துட்டு போறாங்க. யார் அந்த பாட்டிமான நாத்ரா வந்து கேட்கும், யாரோ லெமன் ரைஸ் விக்கிறவங்க அப்படின்னு சொல்றா இவ. இங்க வீட்டுல பார்த்தா சேவை சண்டையை முடிச்சுட்டு இளைய பையன் வரா. இளைய மருமக சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கா. அதுல வேற புலம்பல் வேற, மார்க்கெட்டுக்கு நான் தான் தனியா போகணுமா, நான் தான் எல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்ல மீதி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஏதோ நான் தான் கஷ்டப்படுறேன் வைக்கிறேங்கிறாப்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. இந்த நிலைமையில கூட குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட அம்மா தான் காரணம், மூத்த மருமக தான் காரணம்னு இளைய மருமக குறை சொல்றா. மாமியார் நீங்க அட்வைஸ் பண்ணீங்கல்ல, கேட்டுட்டு அவ குழந்தைய பிக்கப் பண்றதுக்கு போயிருக்கலாம்ல, போகாததான் அவ தப்பு தான் அப்படின்னு. உலகத்துல எங்க மூலையில என்ன தப்பு நடந்தாலும் மருமக தப்பு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க பாத்துக்கங்க. இப்படி எல்லாம் ஓவரா பேசுறது இளைய மருமக தான். மாமியார் கூட கொஞ்சம் லைட்டா தான் வாசிக்குது, இதுதான் ஓவரா வாசிக்குது. இப்ப இத பத்தி அப்பனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், மூத்த பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தா காலு போக மாட்டேங்குது, பிடிக்கவே முடியலையா வர. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கதா இளைய பையன் சொல்றான். ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தா ஆபரேஷன் பண்ணா குழந்தைய காப்பாத்தலாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க போல. ஆபரேஷனுக்கு இவளோட சேவிங் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் இவகிட்ட இருந்த கேஷ் எதுவும் பத்தாது. இவங்க கிட்ட இருக்கிற அந்த வண்டி இவங்க வண்டி தான், அந்த வண்டியை வித்தா கூட காசு பத்தாது. சடையில அடிபட்டு இருக்கிறதுனால ஆபரேஷனுக்கு எக்கு தப்பா செலவாகும்ட்டாங்க. கேட்டு மாமியாருக்கு
வருத்தம், எல்லாருக்கும் வருத்தம் தான். என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது நாத்தனாரு பேசாம இந்த வீட்டை வித்துட்டு சின்ன வீட்டு கூட போயிடலாம், புள்ளதான் முக்கியம்னு சொல்லும்போது உடனே முந்திக்கிட்டு இளைய பையன் அதெல்லாம் முடியாது, வீட்டை வித்துட்டு நான் என்ன பண்றது, என் முண்டாட்டி முழுகாம இருக்கிறா, ஆனா உனானா அது ஒரு சாக்கு, அம்மா வேற வயசானவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் ஆப்ஷன்லயே கிடையாது, மன்னிச்சுக்கங்க நீ வேற ஏதாவது வழி இருந்தா பாருங்க அப்படின்னு திமிரா பேசுறான் பாத்துக்கங்க. நாத்தனா எவ்வளவு பேசினாலும் சபையில எடுபடல. அண்ணன் சொல்லட்டும் பாத்துக்கலாங்கிறாப்ல பேசுறாங்க. மாமியாக்காரியும் பையன்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம மூத்த மருமகளோ என் குழந்தைக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணுமா, லேட்டா ஆகிற ஒவ்வொரு நாளும் உசுருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாங்க, ப்ளீஸ்னு அழுதுகிட்டே கெஞ்சுறாங்க. அப்ப கூட இவங்க யாரும் இறக்கப்பட்டாப்ல தெரியல. ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க நாத்தனார் தான் போய் என் குடும்பத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், இப்படி இருக்கிறாங்க என்ன பண்ணட்டும், ப்ளீஸ் நீ அழுகாதீங்கன்னு தேத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அந்த கிழவி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இப்ப வேற வழி இல்ல, குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த கிழவி கிட்ட தான் வந்து நிக்கிறா. அவங்க ஒரு சடங்கு பண்ணா எல்லாம் சரியா போடும் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. லைட்டா உன் குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், இன்டர்வியூல நான் சொன்னாப்ல எல்லா விஷயமும் நடக்கும்னு சொல்லி சேவலை பலி கொடுத்து சொன்ன மாதிரி சடங்கெல்லாம் பண்ணி நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுன்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச பிறகு பேயோட உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்து சாந்தி முகூர்த்தம்னு கொண்டு போய் உட்கார வச்சு கிளம்பிடுது. அப்புறம் பார்த்தா பேய் சேட்டை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி இந்த பக்கம் டான்ஸ் ஆடி தெரியுது. எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அவ உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயம், ரண வலி, வேதனை. சேவலோட அது கோழி முட்டை, சேவலோட ஈரல் இத ஒரு பிளேட்ல வச்சிருக்காங்கல்ல, இத வீட்டுக்கு போனதும் வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிடணுமா. வாரம் சனிக்கிழமை இதே மாதிரி ஒரு சேவலை பலி கொடுத்து கோழி முட்டையும் அந்த சேவலோட ஈரலையும் படைக்கணுமா. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நீ எதிர்பார்க்கறது நடக்குங்கிறாப்ல சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு. வீட்டுல சேவ சண்டைக்காக ஒரு சேவலை வளர்த்துக்கிட்டு இருந்தவன் வந்து பாக்குறான், சேவலை காணோம். அப்ப என்ன அர்த்தம், மூத்த மருமக பேய்க்கு பலி கொடுத்துட்டான்னு அர்த்தம். கரெக்டா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். என் கோழியை காணோம், பாத்தியான்னு புலம்பிட்டு இருக்கிறான். ஒரு வாரம் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் என்ன நடவா ஏது நடவா எதுவும் தெரிய மாட்டேங்குது. நானே தான் உழைச்சு கொட்டணுமா இந்த வீட்டுக்கு அப்படின்னு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கா இளைய மருமக. அதே சமயம் வண்டி வந்து நிக்குது. ஜம்முன்னு குழந்தை இறங்கி வருது. குழந்தைக்கு தலையில அடிபட்ட காயமெல்லாம் சரியானதோட மட்டும் இல்லாம குழந்தையோட காலு கூட குணமாயிடுச்சு. துள்ளி குதிச்சு ஓடியாரா. எல்லாருக்குமே ஷாக்கா இருக்குது. வீட்டுல எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், பேத்திக்கு சரியாயிடுச்சுன்ட்டு. ஆனா இந்த இடத்துல கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றது யாருன்னா இளைய மருமக தான். எப்படி டாக்டரே கைவிரிச்ச நிலைமையில, பணம் கூட இல்லாத நிலைமையில எப்படி குழந்தையோட ஆரோக்கியமா வந்தா, ஏதாவது இந்த பிளாக் மேஜிக் சடங்குன்னு ஏதாவது பண்ணிருப்பாலோ அப்படின்னு தான் புருஷன் பேசிட்டு இருக்க. அப்படியே திரும்பி ஒரு முறை முறைக்கிறாங்க பாருங்க நம்ம மூத்த மருமக. அன்னைக்கு ராத்திரி பார்த்தா அண்ணியை தேடிக்கிட்டு நாத்தனா வருவா. எவ்வளவு கூப்பிட்டும் வரல. திருதுப்புன்னு பார்த்தா இருட்டுக்குள்ள இருந்து புஷ்னு வரா. இவளுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டா பாத்துக்கங்க. கண்ணாடியில வந்து பார்க்கும்போது இவளுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அடுத்த நாள் பார்த்தா இளைய மருமக வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மூத்த மருமக ஜம்முன்னு போய் டிவி ஆன் பண்ணி சோஃபால உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. கரகதவை சாத்திட்டு. என்ன நீ கொஞ்சம் ஓவரா பண்ற, வேற வேலையே இல்லையோ, உட்காந்து ஜாலியா டிவி பார்க்க ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சோ அப்படின்னு புலம்பிட்டே போய் ஏதோ காலிங் மேல் அடிக்க கதவை திறந்தா வெளியில அவ இருக்கிறா, குழந்தையோட வந்திருக்கிறா. அப்ப உள்ள பார்த்தது அப்படின்னு இவளுக்கு ஷாக். உள்ள வந்து பார்த்தா உள்ள யாரும் இல்ல, டிவி சும்மா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இத பத்தி நாத்தனா கிட்ட சொன்னா ஏதாவது கனவு கண்றியா என்ன, சும்மா கடங்க அப்படின்னு சின்ன அண்ணியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சின்ன அண்ணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ராத்திரி நடுராத்திரில போய் யாராவது குளிப்பாங்களா அப்படின்னு மறுபடியும் புரணி. யாரு, இளைய மருமக. குளிக்கிறதும் குளிக்காம இருக்கிறதும் அவங்க உரிமை, சும்மா கடங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறா நாத்தனா சிக்கனை உரிச்சுக்கிட்டு. அம்மாவும் பொண்ணும் தான் ராத்திரி அங்க படுத்திருக்காங்க. ஆனா பேயோட கைகள் அந்த குழந்தைய அப்படி பாசமா தடவி கொடுக்குறாப்ல காட்டுறாங்க. அம்மா தடவி கொடுக்குதா இல்ல பேய் தடவி கொடுக்குதான்னு தெரியல. சேவ சண்டையை முடிச்சு விட்டு ராத்திரி கொஞ்சம் லேட்டா தான் வர்றான் இளைய மருமக. சாரி இளைய மகன். பொண்டாட்டியை உசிப்பு விட்டு ஏதாவது நூடுல்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு படுத்துக்கிறான். தூங்கிட்டு இருந்தவங்கள உசிப்பி விடுறான். இவங்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சரி நூடுல்ஸ் செய்யலாமேன்னு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு போனா ஏகப்பட்ட தவளைங்க இப்போ ஜன்னல் பக்கம் சுத்தி தெரியுது. அதுல ஒரு தவளை கரெக்டா இவங்க பாத்திரத்துக்குள்ளேயே வந்து விழுகுது. கத்தி எடுத்து குத்தி கொண்டு போட்டு எல்லாத்தையும் வெளியில தள்ளி கதவை சாத்துறாங்க. அப்புறம் பார்த்தா பாத்ரூம் பக்கம் ஏதோ சத்தம். என்னடா இவ போய் பாக்குறா. உள்ள நம்ம மூத்த மருமக குளிக்கிறாங்கிறது இவளுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் கீழே அண்டர் கிரவுண்ட்ல போய் கீழே ஒரு ஓட்டையில மொபைலை வச்சு நடக்கிறத ரெக்கார்ட் பண்றா. தொட்டிக்குள்ள பாத்ரூம்ல குளிக்கிறாப்ல குளிச்சிட்டு இருக்கும்போது வித்தியாசமா சிரிக்கிறாங்க, வினோதமா நடந்துக்கிறாங்க. மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் முழுக்க இதை நம்ம பரப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா. வெளியில வரும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. முறைச்சிட்டே போறாங்க மூத்த மருமக. அடுத்து மார்க்கெட் பக்கம் வந்தா எல்லாம் ஒரு மாதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க நாத்தனாவையே. இவதாண்டி நாத்தனான்ட்டு பாய் கிட்ட போய் என்ன எதுன்னு விசாரிக்கும் போது நடந்ததை சொல்றாரு. நாத்தனாவுக்கு எவ்வளவு கோவம் வரும்போது மேட்டரை கேள்விப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற மூத்த மருமகளுக்கு எவ்வளவு கோவம் வரும். அப்படியே கத்தி எடுத்துட்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு சரசரன்னு ஓரம் கொண்டு போய் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. அப்பயும் அவ அடங்க மாட்டேங்கிறா. ஆனா இவரோட நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம். திடீர்னு பேய் மாதிரி பேசுறதும் பேய் மாதிரி சிரிக்கிறதும் ஒரு மாதிரியா போகுது. மறுபடியும் எதிர்த்து ஏதோ பேச வர ஓங்கி ஒரு வெட்ட போறேன்னு அமுக்குவாங்க பாருங்க. மேல படல, சைட்ல பட்டதுனால தப்பிச்சிச்சு. சும்மா மிரட்டிட்டு போறாங்க. நாத்தனாவே ஒரு செகண்ட் பயந்து போயிட்டா. மார்க்கெட்டே இவளை பார்த்து பயந்து போயிடுச்சு. உடனே அங்க இருந்து ஓடிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரியும் லேட்டா வந்த பைய பசிக்குது நூடுல்ஸ் செஞ்சு கொடுன்னு கர்ப்ப பொண்ணு அனுப்பி வைக்கிறான். அவளும் சரின்னு நூடுல்ஸ் போறதுக்காக வந்திருப்பா. சுடுதண்ணி வச்சிருப்பா, எல்லாம் போட்டு வச்சிருப்பா. தப்புன்னு பார்த்தா பின்னாடி நம்ம மூத்த மருமக நிக்கிறா. அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் நடிப்பை பாருங்க, இன்னாமா படிக்கிறான்னு பாருங்க. இதைத்தான் நான் இன்ட்ரோல புகழ்ந்து பேசியிருந்தேன். ஒரு மாதிரியாவே பேசிட்டு
பேசிட்டு இருக்கிறவ டப்புன்னு அந்த சூடா கொதிக்க கொதிக்க இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டு உள்ள இருந்து ஏதோ எடுக்கிறா. நூடுல்ஸ் எடுப்பான்னு பார்த்தா உள்ள ஒரு தவளைய வேக வச்சிருக்கா போல. அந்த தவளையை எடுத்து கடிச்சு கடிச்சு சாப்பிடுறா. இது ஏமங்கு, நீங்க நூடுல்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ட்டு போறா. அவ்வளவுதான், இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ அப்படின்னு புருஷனை பாக்குறதுக்காக ஓடியாரா. ஏங்க ஏங்க மேட்ரை கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிற. பார்த்தா ஏங்க அங்க இல்ல. பதிலுக்கு மூத்த மருமக தான் இருக்கிறா. டப்புன்னு ஒரு கழுத்தை ஒரு புடி, நச்சுன்னு வயித்துல ஒரு குத்து, வயித்துக்குள்ள குத்தி உள்ள இருந்து அந்த கருவை பிச்சு எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறா. அவ்வளவுதான், சின்ன மருமகளோட சோலி முடிஞ்சு போச்சு. காலையில வழக்கம் போல 2:30 மணிக்கு அலாரம் அடிக்கும். நாத்தனா எந்திரிச்சு அண்ணி என்னன்னு கதவை தட்டும் போது இப்பதான் அந்த இளைய பையன் வந்துட்டு இருக்கான் வீட்டுக்கு. அப்ப நூடுல்ஸ் கேட்டது பேயா இருக்கும் போல. ரூமுக்கு வந்து பார்த்தா பொண்டாட்டிய காணோம். வெளியில வந்து பாக்குறான், பொண்டாட்டிய காணோம். சரி தூக்க வருது, எங்க போனாலும் அப்படின்னு அசால்ட்டா போய் படுத்துக்கிறாரு. அவ்வளவுதான் அவளுக்கு அக்கறை. காலையில ஆகியும் பொண்டாட்டிய காணோம். ஆல்ரெடி மார்க்கெட்ல 2 மருமகளும் சண்டை போட்டதை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப வேற அவளை காணோம்னு சொன்னா நம்ம வீட்டு கௌரவம் என்ன ஆறுது? அதனால இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ட்டாங்க மாமியார். கால் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அம்மா கால் பண்ணிட்டு இருக்கும்போது சேரு தானா நகருது. பின்னாடி அவ நிக்கிறாப்ல தெரியும். திரும்பி பார்த்தா ஆளை காணோம். குழந்தை வேற ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது பாத்ரூம் பக்கம் அந்த பொம்மை போயிடும். அதே மாதிரி நாத்தனா இந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு வாழையில மாதிரி வாழைத்தண்டை ஊண்டி வச்சிருக்காங்க. அங்க ஏதோ வித்தியாசமா உதவின்னு சவுண்ட் கேக்குது. மொபைல் எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு மோஷனை ட்ராக் பண்றாப்ல காட்டுது. ஆனா நேர்ல பார்த்தா எந்த மோஷனுமே எதுவும் அங்க இல்ல. என்னன்னு நாத்தனாவுக்கு ஒன்னும் புரியல. இங்க பாத்ரூம் பக்கம் வந்த, குளிக்கிற இடத்து பக்கம் வந்த அந்த குழந்தை அம்மாவை ஒரு செகண்ட் பயமுறுத்துறாப்ல பார்த்துட்டு பயந்து போகுது. கத்துறதும் நாத்தனா இங்க இருந்து ஓடியாந்துடுறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா உதவிக்கு இங்க கத்திக்கிட்டு இருந்தது செத்து போன இளைய மருமகளோட ஆவிதான் நினைக்கிறேன். குழந்தை அழுதுட்டு இருக்கும். அத்தை உங்க கூடயே நான் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குது. சர்ரா கண்ணுக்குட்டின்னு இவளும் கூட்டிட்டு போயிட்டா. அடுத்த சனிக்கிழமை போல வழக்கம் போல முட்டை, சேவலோட ஈரல் இதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி புதைக்கிறதுக்கு அந்த பக்கம் போனா அங்க ஒரு டெட் பாடி கிடக்குது. யாரோட டெட் பாடி? இளைய மருமகளோட டெட் பாடி. இதை பார்த்ததும் மூத்த மருமக அப்படியே ஷாக் ஆயிட்டா. பயந்து ஓடுறா. என்னென்னமோ தப்பா நடக்குது. என்ன நேரா கிளவிக்கிட்டு தான் போயிருக்கிறா. எப்படி அவ இறந்தா? போதும் இதோட நிப்பாட்டிக்கங்க. ஏன் இப்படி இறந்தா அப்படின்னு கேட்க, நீ கட்டிக்கிட்டது பேய. உனக்கு குடல்ச்சல் கொடுக்கறவங்க யாரா இருந்தாலும் அந்த பேயை சும்மா விடாது. கட்டின புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை நான் சும்மா இருப்பானாங்கிறப்ப பேசுது. அதுக்காக கொலையா பண்றது இதெல்லாம் ரொம்ப அதிகம். போது நிறுத்திக்குங்க. இதுக்கு பிறகு என் வீட்டுல ஒரு கொலை கூட நடக்க கூடாது அப்படின்னு பேசினா அது எதுவும் என் கையில இல்ல. அவ்வளவுதான், இடத்த காலி பண்ணுப்ப அப்படின்னு கிளவி விரட்டி விடுது. ஐயோ அவசரப்பட்டுட்டமே, தப்பு பண்ணிட்டமேன்னு அழுதுகிட்டே வராங்க பாவம். இப்ப பிளாஷ்பேக்க நினைச்சு பாப்பா. அன்னைக்கு அவன் பொண்டாட்டிக்காக கொலையா பண்றான். நீ எதிர்த்து உங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்க மாட்டியான்னு இவங்க கேட்டாங்கல்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு கதறி கதறி அழுகுறாங்க. இங்க பார்த்தா இளைய பையன் வழக்கம் போல சேவை சண்டையில தான் இருக்கிறான். திடீர்னு பார்த்தா இவன் பொண்டாட்டி அங்க பேயா திரியிறாப்ல தெரியும். பின்னாடியே விரட்டிட்டு போவான். பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு பக்கம் தோட்டத்து பக்கம் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு அந்த பக்கத்துல வந்து பார்த்தா அங்க டெட் பாடியா கிடக்கிற பொண்டாட்டியையும் கூடவே மூத்த மருமகளோட டிரெஸ் கிடக்கிறதையும் பார்த்துட்டு பதறாங்க. நேரா ஓடியாந்து இந்த பொண்ணை போட்டு குலுக்குன்னு குலுக்கி, எதுக்கு என் பொண்டாட்டிய கொன்ன? வயித்துல இருந்த குழந்தைய கூட குத்தி கிழிச்சிருக்கிறியே அப்படி இப்படின்னு கேட்க இவ அப்படியே பதட்டமாவே இருப்பா. விடுன்னு நாத்தனாதான் அண்ணனை அமைதிப்படுத்துறாங்க. டெட் பாடி அங்க இருந்து தூக்கி கொண்டு வந்து பெட்ல போட்டுருக்கான். மாமியாரை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த நிலைமையில கூட பாருங்க, இங்க பர்றா இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா பிரச்சனையாருண்டா, பேசாம பாடியை வீட்லயே புதைச்சிட்டு இதை பத்தி பேச வேண்டாம்டா, ஓடி போனவளாவே இருக்கட்டும்னு பேசுறாங்க. கேட்டா குடும்ப கௌரவம் என்ன ஆறுது? அதே டைலாக் தான். பத்தாவதுக்கு இப்ப குடும்பத்தை நடத்துறதே ஏதோ அவ சம்பாத்தியதான். அந்த காசு இல்லைன்னா இவன் எப்படி டெய்லி ஹாயா தெரிய முடியும்? அதனால கம்முன்னு விட்டுட்டான். ஆனா அந்த குழந்தை போய் அவங்கள நீதான் கொன்னையா அப்படின்னு கேட்கும்போது இவ நான் இல்லைன்னு சொல்ல முடியல, வருத்தப்படுறா. அங்க பாடியை புதைச்சிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ சைட்ல இவ கிராஸ் பண்ணி போறாப்ல தெரியும். பின்னாடியே போறான் கோவத்தை காட்டுறதுக்கு. பார்த்தா யாரோ கழுத்தை பிடிச்சு அப்படியே சரசரன்னு செவத்துல போட்டு உரசுறாப்ல. அங்க இருந்த விறகு கட்டைகளை உரசுறாங்க. கரெக்டா ஒரு கண்ணுக்குள்ள ஒரு விறகு சொருகி ஒரு கண்ணு ஓட்டையாயிடுச்சு. அடுத்து அவனை தூக்கி அங்கே இங்கேயும் தூக்கி வீசுது இந்த பேய். இந்த சேவலுக்கு இறப்படுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து தூக்குல தொங்க விட்டு அப்புறம் கீழே தள்ளி ஒரு சேவலோட கூண்டுக்குள்ள தள்ளுது. சேவல் ஏதோ சாப்பாடு நினைச்சிட்டு அந்த பயலோட இன்னொரு கண்ணையும் அப்படியே கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 2 கண்ணும் அவிஞ்சு போய் காப்பாத்துங்க கத்திக்கிட்டு வெளியில ஓடியாரா. அந்த சத்தம் உள்ள இருக்கிற நாத்தனாருக்கு கேட்டுருச்சு. அவங்க வெளியில வர்றாங்க. கரெக்டா அதே சமயம் வந்து தட்டியதுனால மேல இருந்த ஒரு சீட்டு அப்படியே அவரோட கழுத்துல சொருகி சம்பவ இடத்திலேயே செத்து போறா. அங்க இருக்கிறது யாரு? நம்ம மூத்த மருமக. கரெக்டா நாத்தனா வந்து பார்க்கும்போது மூத்த மருமக அப்படியே பேனு முழிக்கிறா. எதுக்க பார்த்தா இன்னொரு டெட் பாடி. அவ்வளவுதான், பயந்து போயிடுறா நாத்தனார். அதை பத்தி கேட்கலான்னு ஓடியாந்தா ரூமுக்குள்ள ஓடி போயிட்டாங்க மூத்த மருமக. ஏன் என்னாச்சு? நீங்க அங்க இருந்தீங்க, எப்படி அந்த மரணம் நடந்தது சொல்லுங்கன்னு கதவை தட்டிட்டு இருக்கும்போது இவளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். தயவு செய்து என்ன கோவப்படுத்தாத. இந்த வீட்டுல என் மேல அக்கறையா இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் நீ. உன் மேல நான் இன்னும் பாசத்தோட தான் இருக்கிறேன். தயவு செய்து என்ன கோவப்பட மட்டும் வச்சிடாத. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலே இவ கோவப்பட்டானா அடுத்த பலி இவளா இருக்கும். அதனாலதான் பயப்படுறா. தயவு செய்து என்ன கோவப்படுத்துறாதுன்னு போயிடுன்னு கழுதுக்கிறது. கதறி அழுதுட்டு இருக்கா பாவம். குழந்தை ஓடியாந்து நாத்தனா தான் கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்குது அத்தைய. அடுத்த டெட் பாடியும் இப்ப நாத்தனா போச்சாச்சு. இனிமே புதைக்கிறதுக்கு இடம் இல்ல, ஏதாவது ஒரு வழி பண்ணியாகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மாமியாகாரியோ புருஷ வரட்டும் பாத்துக்கலாம், மூத்த வரட்டும்ன்றாங்க. அது வரைக்கும் நாம உசுரோட இருக்கணுமே, உதவி கேப்போம் அப்படின்னு பேசுறாங்க. இந்த கேப்ல அம்மா நிலைமை என்னன்னு குழந்தை எட்டி பார்க்கும். தன்னைத்தானே முட்டிக்கிட்டு நெத்தியில ரத்தம் ஒழுக, மூஞ்சி எல்லாம் ஒரு
மாதிரி செவந்து போய் ஒரு பித்து பிடிச்ச பொம்பளை ஆட்டம் தெரியுறா உள்ள. பார்த்து குழந்தை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நொடி அப்படியே மாறி பேய் மாதிரி சிரிக்கிறதையும் கவனிக்கலாம். இதுல என்ன கூத்துனா, பேய்க்கு பொண்டாட்டியானது சரி, ஆனா பேய் கூடவே அந்த உடம்புலயே செட்டில் ஆகும். அதை அந்த கிளவி சொல்லாம மறைச்சிருச்சு. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. உதவிக்காகன்னு பாயா கூட்டிட்டு வர்றா நாத்தனா. பாயும் வந்து ப்ரே பண்ணி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு வந்து ப்ரே பண்றாங்க. தண்ணி ஒரு டம்ளர்ல கொண்டு வர சொல்லிருப்பாங்க. அதை கொண்டு வந்து ப்ரே பண்ணும்போது டம்ளரே உடஞ்சு போயிடும். ஏதோ தப்பா தெரியுது, பிரேயரால சரி பண்ண முடியாதது எதுவுமே இல்ல, எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டு போயிட்டார். திரும்பி பார்த்தா இவ பக்கத்துல நின்னு முறைக்கிறாப்புல இருக்கும். நாத்தனா திரும்பி பார்க்கும்போது அடுத்த ஆளை காணோம். அடுத்து பாருங்க, பூவெல்லாம் போட்டு மறுபடியும் பெட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தா புருஷங்காரன் வந்திருக்கான். ஒரு மாசம் முடிஞ்சு 2 நாள் லீவுக்கு வந்திருக்கான் போல. வந்தவன் இறந்து போய் புதைக்கப்பட்டிருக்கிற அந்த சவத்தை போச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு உள்ள வரான். மாமியாக்காரி இதெல்லாம் பண்ணது உன் பொண்டாட்டி தானே வழக்கம் போல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாத்தனாரும் சரி, குழந்தையும் சரி, அம்மாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரியுது. என்னைக்கு நான் நல்லபடியா குணமாயி வந்தேனோ அன்னையில இருந்து அம்மா நடவடிக்கையில முழுமையான மாற்றம்னு அந்த குழந்தை கூட சொல்லுது. ஆனா எதுவா இருந்தாலும் என் பொண்டாட்டிட்ட பேசிட்டு தான் நான் சொல்லுவேன்னு வந்து கதவை தட்டுறார். தட்டினா உள்ள அவ கதவை திறக்க மாட்டேங்கிறா. கதவை திறக்க முடியாது, வெளியே படுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறா. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. மாமியாகாரியோ புருஷனை வெளியில சாத்தி எந்த பொம்பளையாவது கதவை சாத்துவாளா, ஐயோ ஐயோன்னு அழுகுது. சரின்னு நம்ம ஆளு சோஃபால படுத்து கிடக்குறான் ஹால்ல. ராத்திரி 12 மணிக்கு ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்னு அந்த பக்கம் போய் கதவை தட்டி கூப்பிடுறான். என்னாச்சுன்னு சத்தமே இல்ல. அப்புறம் மறுபடியும் சத்தம் வருது. என்னன்னு குனிஞ்சு பார்க்கலாமேன்னு குனிஞ்சு பார்க்கறாங்க. குனிஞ்சு பார்த்தா இவ அந்தரத்துல பறக்குறா. ஏதேதோ நடக்குது. பேயோட கைகள் மாதிரி தெரியுது. அடுத்த நொடி பேயோட கண்ணு கரெக்டா அந்த சாவி துவாரத்துல வந்து பாக்கும் பாருங்க. மிரண்டு போறா மிரண்டு. இவ்வளவு நடந்த பிறகும் பொண்டாட்டி எப்படி விட்டு வச்சிருப்பானா, சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருப்பான். சாப்பாடு கொடுத்து விடுறாங்க மாமியார். குழந்தை தான் கொண்டு வந்து சாப்பாடை வைக்குது. அப்ப லைட்டா குழந்தைகிட்ட பேசி சங்கிலியை மட்டும் அவுத்து விடுங்கிறாப்ல கரெக்ட் பண்ண பாக்குது. அப்பவே பாத்தீங்கன்னா முக்காவாசி முழுமையான பேயா உடல்ல மாற்றத்தை நீங்க கவனிக்கலாம். நட்டிப்ப பாருங்க, ஐயோ ஐயோ என்னமா நடிக்கிறா பாருங்க. கண்ணை உருட்டுறதும், வாயை இது பண்றதும், இழிக்கிறதும், பேசுறதும், ஐயோ ஐயோ. பயந்து குழந்தை ஓடியார ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. மாமியாரும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்குது. நாத்தனாரும் புருஷனும் எங்க வந்திருக்காங்கன்னா அந்த ஹாஸ்பிடலுக்கு தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு புளி சாதத்தைய லெமன் சாதத்தைய வித்துட்டு ஒரு பாட்டி அங்க எங்கேயும் தெரிஞ்சிச்சு. சந்தேகத்துக்குரிய வகையில பேசிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி தான் இதெல்லாம் காரணமா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு வந்து தேடி பாக்குறாங்க. பாட்டி அன்னைக்கு அங்க இல்ல. அன்னைக்கு வீட்டுல வேற பவர் கட்டு. ராத்திரி அம்மாவை பார்க்கணுமேனு குழந்தை இந்த பக்கம் வருதுங்க. வச்ச சாப்பாடு தட்டு அப்படியே இருக்குது. ஆனா சங்கிலியில கட்டி போட்டிருந்த அம்மாவை காணோம். அம்மா எஸ்கேப். குழந்தை அம்மாவை காணமேனு இந்த பக்கத்துல பாத்துட்டு இருக்கிற அதே வேளையில அந்த பக்கம் மாமியாரோட சங்கில கத்திய சொருகி மாமியார கொண்டு போட்டுட்டா. டெட் பாடியை பார்த்துட்டு பதறிக்கிட்டு குழந்தை ஓடுது. ஓடி போய் இந்த பறன்னு சொல்லுவோம்ல, மேல ஒரு ஏரி இப்படி பாக்குது. மேபி அதுல ஏரி ஒளிஞ்சுக்குமோ என்னவோ. பை த டைம் இந்த பக்கம் இவங்க வந்துடுறாங்க. வந்து பார்த்தா மாமியாரு சாக கிடக்க இவங்க பார்த்து வருத்தப்படுறாங்க. குழந்தைய காணோம், குழந்தைய பாருங்கிறான் மூத்த பையன். சரின்னு குழந்தைய தேடிட்டு இவ பின்னாடி பக்கம் வந்தா அங்க பேய் மாதிரி வந்து நின்று பயமுடுத்துறா. பதட்டத்துல அங்க இருந்த ஒரு பிளேட் எடுத்து ஓங்கி ஒரு இடிக்கும் போது பாருங்க நெத்திக்குள்ளேயே அது சொருகிட்டு நிக்கும். அதை அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு இவளை அடிச்சு கொதற ஆரம்பிக்கிறா. அடிச்சு தூக்கி போட்டு துவம்சம் பண்றா. ஒரு ஆணியில விழுந்து கால்ல எல்லாம் ஓட்டையாயிருக்கும். அப்படியே தலைமுடியை பிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறா. அப்ப அங்க ஒரு பெரிய சேவலை வெட்டுற அந்த சிசரா, செடியை வெட்டுற சிசரான்னு தெரியல, அது கிடக்கும். அதை எடுத்து ஓங்கி ஒரு இறக்கு. அப்பையும் சாக மாட்டேங்கிறா பாருங்களேன். குத்துனதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இவளையே கொல்றதுக்கு தயாராயிட்டா. பிடிச்சு கீழே தள்ளி நங்குன்னு முட்டை வச்சதுல விழுந்துட்டா, மயங்கி விழுந்துட்டா நாத்தனாரு. அந்த பக்கம் புருஷனோட சவுண்டு கேட்க புருஷன் கிட்ட போயிட்டா போல. எங்கடா ஆளக்கானமேன்னு பார்த்தா புருஷனோட பின்னாடி தலையிலா தொங்கிக்கிட்டு நிக்கிறா. திரும்பினதும் சங்க சேர்த்து ஒரு வெட்டு. அரைகுறையா தான் ஸ்கிராட்ச் விழுந்திருக்கும். அதனால விரட்டி கீழே தள்ளி வயித்துல குத்துன்னு குத்தி புருஷனையும் கொண்டு போட்டுருச்சு. தயவு செய்து உள்ள இருக்கிற என் பொண்டாட்டி வெளியில வா அப்படின்னு சொல்லும்போது இவ ஓ பொண்டாட்டி இல்ல ஏன் பொண்டாட்டின்னு பேசுது பேய். கொன்னுபட்ட பிறகுதான் ஐயோ புருஷனே அப்படின்னு பாசமா அப்படி தலைய பிடிச்சு தூக்குறாப்புல தெரியுது. அதுவும் நடிப்பு தான். தலைய சரட்டுன்னு தெரிய கொன்னு போட்டுருது பேய். அதை பார்த்துட்டு குழந்தை அப்பான்னு லைட்டா முதலங்கி இருக்கும். பரன்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு எப்படி வந்து நிக்குது பயமுடுத்துன்னு பாருங்க. குழந்தை அரண்டு போகுது. அப்புறம் குழந்தையும் கீழே இறக்கிடுச்சு. குழந்தையும் கொல்ல பாக்குது போல. அதுக்குள்ள நாத்தனா கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிக்க பாக்குறா. விடலையே. அடுத்து நாத்தனாரையும் கொல்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அதே சிசரை கையில எடுத்துக்கிட்டு, அம்மா என் காலு சரியான அன்னையில இருந்து தான் நீங்க மாறிட்டீங்க. எனக்கு என் பழைய அம்மா தான் வேணும். என் காலு மறுபடியும் போனாலும் நான் ஊனமானாலும் பரவாயில்ல, என் அம்மா தான் வேணும். நான் என் காலை வெட்டிக்க போறேன்னு அந்த குழந்தையோட அறிவுக்கு என்ன தோணுதோ அதை எடுத்துக்கிட்டு தான் காலை வெட்ட போகுதுங்க. அந்த நொடிதான் உள்ள அடப்பட்டு கிடக்கிற இவளுக்கு தான் பொண்ணோட இந்த அழுகுறலும் கூப்பிடுறதும் அவ தான் காலையே வெட்டுறதுக்கு தயாரா இருக்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கவ ஒரு நொடி மட்டும் அப்படி வெளியில வருவா. நல்ல வேலை அந்த நொடி அவ வெளியில வந்ததுனால இவங்க தப்பிச்சாங்க. ஓடி போய் சிசரை தூக்கி போட்டு என் பிள்ளைய காப்பாத்து, தயவுசெய்து இங்க இருக்காத, போயிரு அப்படின்னு நாத்தனாரையும் குழந்தையும் அங்க அனுப்ப பாக்குறாங்க. நாத்தனா போமாட்டேன்னு அடம்பிடிக்குது. தயவுசெய்து போயிடு, நான் உயிரோட இருந்தா உங்க 2 பேரையும் கொன்னுடுவேன், போயிடுங்க இங்க இருந்துன்னு சொல்லி அங்க இருந்த பெட்ரோலை எடுத்து உடம்புல ஊத்திக்கிட்டு தன்னை கொளுத்திக்க போறாங்க. ஐயோ குழந்தை பார்க்க கூடாதுன்னு நாத்தனாரு குழந்தைய இந்த பக்கம் திருப்பிடுச்சு. ஆனாலும் அங்க பத்தி எரியுது. வீடே பத்தி எரிய இவங்க வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு கிளம்பினா போதும்னு கிளம்பி போறாங்க. பாய் பக்கத்துட்டுக்காரர் தான் ஓடியாந்து பாக்குறாரு. அங்க வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்க, குடும்பத்தோட இவங்க எடுத்திருந்த இந்த போட்டோவும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்க. அப்படியே படம் இந்த
இந்த இடத்துல முடியுதுங்க. இன்ட்ரோல நான் சொல்லாத இன்னொரு தகவலும், இது கதையல்ல நிஜம்னு சொன்னா நீங்க எவ்வளவு ஷாக் ஆறீங்க. எஸ், இது கதையல்ல நிஜமா, நிஜத்துல நடந்திருக்குதான். படத்துல பேரையும் ஊரையும் மட்டும்தான் மாத்தி சொல்லியிருக்காங்களா. ஆனா இதே சடங்க பண்ணி இதே மாதிரி பிரச்சனையை ஒரு குடும்பம் அனுபவிச்சிருக்கு போல. அதைத்தான் இந்த இந்தோனேஷியன் படத்துல நமக்கு காட்டியிருக்காங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். அவ்வளவுதான், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா படம் முடியல. பேரு போட்டு முடிச்ச பிறகு நாத்தனாவை காட்டுறாங்க. ஜன்னலை திறந்து வைக்கும் போது அவ கவனிக்கல, அந்த ஜன்னலோட கண்ணாடியில அன்னைக்கு சாப்பாடு வித்துட்டு போச்சுல அந்த கிழவியோட நிக்கிறது நல்லா தெரியுது பாருங்க. அந்த பிம்பம் நல்லா தெரியுது பாருங்க. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை பொத்துன்னு விழுந்துருச்சு. என்னாச்சுன்னு நாத்தனார் வந்து கேட்க, என் கால் ரெண்டே என்னால நகர்த்த முடியல, காலு மறுபடியும் ஊனமாயிடுச்சுன்னு சொல்லி குழந்தை வருத்தப்படுது பாவம். அதே நொடி அங்க இருக்கிற கபோர்டு எல்லாம் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேர் பயந்து போறாங்க. நாத்தனார் ஓரளவு தைரியத்தோட அந்த கபோர்டு கிட்ட போய் கபோர்டை ஓபன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு பலகட்ட யோசனைக்கு பிறகு அந்த கைப்பிடியை பிடிச்சு இப்படி திறப்பா பாருங்க. உள்ள பார்த்தா அன்னைக்கு மூத்த மருமக போட்டிருந்த அந்த Dress இங்க தொங்கிக்கிட்டு இருக்குது. வீட மாத்தியும் ஊர மாத்தியும் கூட இவங்க அந்த பிரச்சனையை விட்டு மீண்டு வரலங்கிறது நல்லா தெரியுது. இப்பதான் ரியலாவே பட முடியுது. அடுத்த படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நான் பேசும்போது கூட இங்க வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன, தேங்க்யூ.